வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராம். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மிஸ்டர் சேதுராமன், நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை திமுக உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த மும்மொழி கொள்கைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக எந்த மாதிரியான தயாரிப்பு நிலையில இருக்காங்க? தேர்தலை 2026 எதிர்கொள்ள போறாங்க அவங்களும். இப்போ 2024 கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சாங்க. 2026 எத்தகைய கூட்டணி இருந்தது? ஆனா ஒரு பெரிய கட்சியுடனான கூட்டணிங்கிறது இல்லை 2024. 2026 எந்த மாதிரியான சூழலை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்க? உங்களுடைய பார்வை. நல்ல ஒரு சிறந்த கேள்வியும் சேதுராமன். ஏன்னா இதை எப்படி கரெக்டா நான் சொல்லணும், அடிப்படையோட எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில தமிழ்நாட்டு அரசியல் பாக்குற போது, தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோட்டுல வர்றது. அது 3 முக்கியமான ஒரு அம்சங்களை கொண்டது. ஒன்று தலைமை, இரண்டாவது கூட்டணி, மூன்றாவது நரேட்டிவ். இது 3ம் சேர்ந்து அதான் பிரச்சார யுக்தி அப்படின்னு சொல்லலாம். சோ இது 3ம் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு எலெக்ஷன். இதுல வின்னிங்கும் லூசிங்கும் இந்த 3 அடிப்படை விஷயத்தை கொண்டுதான் அமைகிறது. ஒன்றின் பின் ஒன்று தொடர்புள்ளது, ஒன்றுக்கு பின்னால் அடுத்தது. முதல்ல தலைமை, அடுத்தது கூட்டணி, அது 2 பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நரேட்டிவ். இது 3ம் சேர்ந்ததுன்னா கை கொடுக்கும். 2021க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா செல்வி ஜெயலலிதாவும் சரி, திரு கருணாநிதியும் சரி, இருவருமே உயிரோடு இல்லை அந்த தேர்தலுக்கு முன்னாடி. சோ அது ஒரு டெஸ்டா அமைஞ்சது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம், அவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு தலைமை பண்புக்கு உண்டான ஒரு போட்டியாக முதல்ல அமைந்தது. அது இன்னும் செட்டில் ஆகாம இருந்தது. 2019 எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அபரேஷன், அதாவது ஒரு ஒன் டைம் இவெண்ட் மாதிரி பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்துக்குரிய ஒரு எலெக்ஷன் அதற்கு முன்னாடி அந்த அளவுக்கும் கை கொடுக்கல, இதுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு கை கொடுக்குமான்னு தெரியாது. சோ 2019 தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா, 2 தலைமைக்காக போட்டியிடும் தலைவர்கள், ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று எடப்பாடி, அந்த லெவல்ல இருந்தது. இரண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்மோனியஸா ஓரளவுக்கு. எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணியில அந்த அளவு ஹார்மனி காண கிடைக்கவில்லை. பாஜகவும் பாமகவும் வந்தார்களே தவிர, மத்தபடிக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த இரட்டை தலைமை பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடிவி அவர்களை சேர்த்துக்கணுமா வேணாமாங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. இது போன்ற விஷயங்கள் இருந்தது. மூன்றாவது பிரச்சார யுக்தி. அதுல பாத்தீங்கன்னா 2021 அவர் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடு வடக்குல அவங்களுக்கு கை கொடுத்தது, தெற்குல அவங்களுக்கு கை கொடுக்கல. சோ அதே மாதிரி கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, இவங்கெல்லாம் சேர்ந்த அந்த திமுக கூட்டணி அவங்க ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே, அந்த ஆன்டி இன்கும்பன்சிய வச்சு அவங்க பாடினாங்க. அது அவங்களுக்கு கை கொடுத்தது. பிளஸ் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அந்த உதவித்தொகை, அது அந்த எலெக்ஷனுடைய போக்கை சற்று மாற்றியது. சோ இதுதான் அடிப்படை, இந்த 3 விஷயங்கள். 2026க்கு வருவோம். சோ ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டணி அப்படியே இருக்காங்க, இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. 26க்கும் அப்படியே தான் இருப்பாங்க என்று மோஸ்ட்லி நம்பப்படுகிறது. அதுல ஒரு பெரிய சேதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு காண கிடைக்கவில்லை. வேற எடப்பாடி பாத்தீங்கன்னா, அவர் கட்சி ரீதியா தன்னை பலப்படுத்திக்கிட்டார். ஓபிஎஸ் தனியா அமைச்சு ஏடிஎம்கேனா தான் அப்படிங்கிற விதத்துல அவர் பலப்படுத்திக்கிட்டார். பட் ஆனா அவர்கிட்ட கூட்டணி கிடைக்கல. இன்னைக்கு ஒரு வலிமையான கூட்டணி இல்லாம அதை நடத்த முடியாது. மூணாவது நரேட்டிவ். தலைமையும் கூட்டணியும் அமைந்தால்தான் நரேட்டிவ்க்கே போக முடியும். சோ இதுல திமுக என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கிளவரா தனக்கு எதிர் அதிமுக அல்ல, தனக்கு எதிர் பாஜக அப்படிங்கிறத வச்சு அவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த நரேட்டிவ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகன்னு தனக்கு எதிர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஓட்டுக்களை இழக்கும் வாய்ப்பு உள்ளது.
சோ அந்த ஓட்ட இழப்பை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறத, இது ஒரு வடக்கு வெர்சஸ் தெற்கு, இது ஒரு வடமொழி வெர்சஸ் தென்மொழி, இது மத்திய அரசு வெர்சஸ், சோ வடமொழி வெர்சஸ் தென்மொழி, மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு, இப்படி அவங்க ஒரு போக்கு கட்டமைக்கிறாங்க. சோ இது மூலியமா என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் அதுல இருந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு பிரச்சார யுக்தி. இந்த பிரச்சார யுக்திக்கு பாஜகவும் சரி அதுல இரையாறாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா லோக்கல் இஷ்யூஸ், லா அண்ட் ஆர்டர், கரப்ஷன், கவர்னன்ஸ் ஃபெயிலியர், இது சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள், அது அதிமுகவோ சரி பாஜகவோ சரி, பெரிய அளவுல எடுத்துட்டு போனதா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருந்ததுன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருக்கும். ஆனா அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே இது போன்று ஒரு உணர்ச்சிகரமான விஷயங்கள், எமோட்டிவ் இஷ்யூஸ திமுக விப்பப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதைத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே பிரச்சார யுக்தி மறுபடியும் மறுபடியும் கை கொடுக்காது. இதை நம்ம பலமுறை அரசியல்ல நம்ம பார்த்துட்டோம். இதே ராம் மந்திர் இஷ்யூ இப்ப எடுத்துட்டு வந்தோம்னா அன்னைக்கு கிடைச்ச டிராக்ஷன் இப்ப கிடைக்காது. இதே ஜல்லிக்கட்டு விஷயத்தை இப்ப எடுத்துட்டு வந்தோம்னா அன்னைக்கு கிடைச்ச டிராக்ஷன் இப்ப இருக்காது. இதே விவசாய சட்ட பிரச்சனையை இப்ப எடுத்துட்டு வந்தோம்னா அன்னைக்கு கிடைச்ச டிராக்ஷன் இப்ப இருக்காது. அது எல்லாம் ஒவ்வொரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு யுக்தி. அது அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அதே இஷ்யூவை வச்சு எடுத்துட்டு வந்தா கூட அது கிடைக்காது. சோ இது 1960s 70sல நடந்த ஒரு விஷயத்த இப்ப அவங்க எடுத்துட்டு வர பாக்குறாங்க. பட் அது கை கொடுக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்களோட நோக்கம் இந்த இஷ்யூவே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் லோக்கல் இஷ்யூஸ்ல இருந்து இதை டைவர்ட் பண்ணி கொண்டு போறது. அதை ரொம்ப அவங்க சிறப்பா செய்யறாங்க. இதை ஸ்மெல் பண்ணி இதற்கு ஒரு மாற்று முயற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் இல்லை. அது அதிமுகவும் இல்லை, பாஜகவும் இல்லை. அதுதான் நம்ம இது காண கிடைக்கும். சார், அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வருமாங்கிற சூழல் இப்ப இருக்குமான்னு தெரியலன்ட்டீங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கூட்டணியில் இணையுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக பரவலா பேசப்படுது. ஒருவேளை கூட்டணி கணக்குகள் தாவேகா அதிமுகங்கிற கூட்டணி அமைகிற பட்சத்துல பாஜகவோட நிலைமை என்னவாகும்? பாஜக தான் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை அல்லது வாக்கு சதவீதத்தை பெற முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, அதிமுக ஏறத்தாழ முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கூட்டணியோட தான் இந்த எலெக்ஷன் அணுகணும் அப்படிங்கறதுல அவங்க தீர்மானமா இருக்கு. அது எந்த கூட்டணிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வி. தாவேகாவா அல்லது பாஜகவா? இது 2 தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. பை ஆல் ப்ராபபிலிட்டிஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு அதிமுக போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்னா அவங்க ஒன்னு ரூலிங் பார்ட்டியோடயோ இல்லைன்னா மெயின் அப்போசிஷன் பார்ட்டியோடயோ இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். ஒரே ஒரு தடவை இந்த 2016 தடவை ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி முயற்சி இப்ப பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ அவங்க ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பாமகவை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்த்தாங்கன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு விஜய் கட்சியோ அல்லது பாஜக. விஜய் கட்சியை எடப்பாடி விரும்புகிறார், அதிமுகல இருக்கிற பெரும்பாலானவர்கள் விரும்பவில்லை. அவங்க பாஜகவை விரும்புறாங்க. இதுதான் அந்த ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலமாவா இருக்கு. ஏடிஎம்கேல இருவேறு ஒப்பீனியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாஜகவை விரும்புறாங்க. தலைவர்கள் மட்டத்துல, தொண்டர்கள் விதத்துல அது போகல. தலைவர்கள் பட்டத்துல பாஜகவை விரும்புகிறார்கள். எடப்பாடியும் ஒரு சிறிய மைனாரிட்டி இன்ஃபுளுயன்ஷியல் தலைவர்கள் பாஜகவை விரும்பவில்லை. இது அதிமுகவுடைய இன்றைய நிலை. நாளைக்கு அது எப்படி போகும்னு பார்க்கணும். ஒருவேளை அதுங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, விஜய் வராத பட்சத்தில் அவங்க பாஜகவை அணுகலாம். விஜய் வரும் பட்சத்தில் விஜய் மட்டுமே போரும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சோ விஜய் எந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா விஜய் ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ரப்போசல் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க ஒரு 2.5 வருஷம் நாங்க சிஎம்ஆ இருப்போம், நீங்க 2.5 வருஷம் சிஎம்ஆ இருக்கணும், இது போன்ற விஷயங்களோ, அல்லது அளவுக்கு அதிகமான சீட்டுகளை கேட்கறாங்க, அந்த மாதிரி விஷயங்களோ,
இது போன்ற விஷயங்கள்லாம் எடப்பாடி எந்த அளவு ஒத்துப்பாரு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்கெனிங் அப்படிங்கிறது அவரை மாதிரி யாரும் பண்ணவே முடியாது. எப்பேற்பட்ட அந்த கூட்டணிக்கு அவங்க வந்தாலும் அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு ஒரு விதத்துல அவங்களை ஒரு நெகோசியேட்டிங் டேபிள்ல ஒரு விஷயத்துல ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. பட் அது விஜய் விஷயத்துல செல்லுபடி ஆகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா தனியா போறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை அதிமுக கைவிடும் பட்சத்தில், பாஜக தளம் தனியாக இருக்கும் பட்சத்தில், அப்ப பாஜக அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். விஜய் ஒருவேளை ஏடிஎம்கே கிட்ட போயிடுறாருன்னா பை ஆல் ப்ராபபிலிட்டிஸ் பாஜக தனியா தான் எலெக்ஷனை சந்திக்கும். அதற்கு தாங்கள் தயாரா இருக்காங்களா அப்படிங்கறத அவங்க பார்க்கணும். தமிழ்நாட்டுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஏடிஎம்கே விரும்பாதவர்கள் பெரும்பாலானோர் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, யாருக்கு திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட அந்த ஓட்டுகள் அதிகமாக விழும் வாய்ப்பு அதிகம். சோ பாஜக தனியா நின்னாங்கன்னா அதே 11% அந்த ஓட்டு பாராளுமன்றத்துல வாங்கினாங்க இல்லையா, அதை தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே ஸ்ட்ராங்கா அலையன்ஸ்ல இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேயும் விஜயும் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படிங்கிற போது சீமான் தனியா நிற்பாரு, பாஜக தனியா நிற்கும். அப்படிங்கிற போது அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பார்லிமெண்ட்ல விழற ஓட்டுகள் வேறு, அசம்பிளில கிடைக்கிற ஓட்டுகள். அசம்பிளில அதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட். அவங்க ஒரு சில இடங்கள்ல நல்லா ஓட்டு வாங்கலாம், அதாவது தென் தமிழகத்துல நல்லா ஓட்டு வாங்கலாம், கொங்குல நல்லா ஓட்டு வாங்கலாம், சென்னையில ஒரு சில ஏரியாக்கள்ல நல்லா ஓட்டு வாங்கலாம். மறுபடிக்கு பாத்தீங்கன்னா டெல்டாலையும் வட தமிழகத்திலும் அந்த அளவுக்கு அவங்களோட ஓட்டு பலம் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா ஓட்டுவாங்க. சோ பட் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, சரி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு விழும் வாய்ப்புகள் அதிகம். ஆனா விஜய் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ஒரு டிமாண்ட் வச்சாருன்னா அன்றைய சூழ்நிலையில விஜய் தனித்து விடப்பட்டு அதற்கு பதிலாக பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் வாய்ப்பு. சார் இன்னொன்னு சொல்றாங்க எல்லாரும், என்னன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற பட்சத்துல அதிமுகவுடைய ஓட்டுகள் பாஜக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு, அதே நேரத்துல பாஜக ஓட்டுகள் கண்டிப்பாக அதிமுகவை சென்று சேரும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த 5-6 ஆண்டுகளாவே இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில பாஜக அந்த கூட்டணிய விரும்புமா? ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு டெஸ்பரேஷனை பொறுத்துதான் கூட்டணி. கூட்டணிங்கிறது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கும்போதுதான் கூட்டணி அப்படிங்கிறதே ஒண்ணு அமையும். ஒரு நெருக்கடி இல்லைன்னா கூட்டணிக்கு வேலையே கிடையாது, தேவையும். 96ல செல்வி ஜெயலலிதா தோத்து போனாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா 98 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர்களே பல தலைவர்களை சந்தித்து கூட்டணி அமைப்பதற்கு காரணமாக அமைந்தார். வைகோவை அப்ரோச் பண்ணாங்க, ராமதாஸ் அப்ரோச் பண்ணாங்க, பாஜக தலைவர்கள் அப்ரோச் பண்ணாங்க, சுப்பிரமணிய சாமியை அப்ரோச் பண்ணாங்க, வாழப்பாடி ராமமூர்த்தியை அப்ரோச் பண்ணாங்க. சோ அப்படி வச்சுதான் ஒரு கூட்டணி அப்படிங்கிறதே ஒன்று அமைந்தது 98 எலெக்ஷன்ல. அது ஒரு வெற்றி கூட்டணியாகவும் ஆகியது. என்ன காரணம்னா 96ல செல்வி ஜெயலலிதா அசம்பிளி எலெக்ஷன்ல தோத்து போறாங்க. அவங்களே பர்கூர் தொகுதியில தோத்து போகும்போது அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. தன்னோட லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது கூட்டணியை அமைத்து அதை பயன்படுத்தி கொண்டார். இதுதான் அரசியலுடைய ஒரு அடிப்படை. அதே மாதிரிதான் 2011ல திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படும் பொழுது ஒரு தன்னுடைய பலம் மட்டும் இருந்தால் போரும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன போது கூட ஒரு சேஃப்டிக்காக விஜயகாந்தோட அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. சோ அதுவும் ஒரு தேவை அடிப்படையிலான ஒரு விஷயம். சோ அதே போல தேவை அடிப்படையான விஷயம் எடப்பாடிக்கும் வரக்கூடும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஸ்டேக்ஸ் பாஜகவுக்கோ விஜய்க்கோ கிடையாது. பாஜகவோட ஸ்டேக்ஸ் அதிகம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் அடுத்த எலெக்ஷன்ல கூட அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஏஜ் அவர்கிட்ட ஃபேவரபிளா. பட் எடப்பாடிக்கு அப்படி கிடையாது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பார். சோ அவருக்கு உண்டான அந்த அழுத்தம் ஜாஸ்தி.
அப்படிங்கிற போது அவர் அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கும். அவர் இப்ப அவர் தள்ளி போடுறதுக்கு காரணமே உடனே நம்ம முடிவெடுக்க வேண்டாம். உடனே முடிவெடுத்தா அது சில கவுண்டர் ப்ரொடக்டிவான சில ஒரு வேலைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவர் தள்ளி போடுறார். சோ அப்படி ஒரு கட்டாயமும் ஒரு டெஸ்பரேஷனும் வரும்போது அது கூட்டணியாக மலரும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒண்ணும் ஒரு புதிய கூட்டணி கிடையாது. ஏற்கனவே இருந்த கூட்டணி. அதாவது 98ல கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2004ல கூட இருந்தாங்க. அப்புறம் 2019ல கூட இருந்தாங்க. 2021ல கூட இருந்தாங்க. சோ 3 பாராளுமன்ற தேர்தலிலும், ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் ஒன்றாக இருந்து பயணப்பட்டவர்கள் தான் பாஜகவும், அதிமுகவும். சோ இது ஒன்னும் ஒரு புதுசா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படிங்கிற போது அத திரும்பி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சு ஒரு ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சின்சியரான எஃபர்ட் இருக்கும்போது பாஜகவும் அதை வரவேற்க கூடும். மேபி அது கரெக்டா அமையுதா இல்லையாங்கிறது இவங்க 2 தலைவர்கள் 2 பக்கம் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எண்ண ஓட்டத்தை பொறுத்தது. ஏன்னா ஒரு அலையன்ஸ் ஜெல் ஆகணும்னா அது வெறும் தலைவர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணா மட்டும் போராது. தலைவர்கள், அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள், அதுக்கப்புறம் தொண்டர்கள், அதுக்கப்புறம் வாக்காளர்கள் அப்படிங்கிற பல அடுக்குகளிலும் அது சிங்க்ரனைஸ் ஆகும். அப்படி ஆகும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அது ஒரு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். அதாவது இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முதல்ல அலையன்ஸ்ங்கிறது பிக்ஸ் ஆகி அது 2 சைடுல இருக்கிற தலைவர்களும் தொண்டர்களும் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்கிறத பொறுத்து அதோடைய ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சார், இந்த கூட்டணி அமைகிற பட்சத்துல எந்த காலகட்டத்துல அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு டிசம்பர் அல்லது நவம்பர்ல எதிர்பார்க்கலாங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே ஆரம்பிச்சாதான் இன்னும் 1 ஆண்டு காலத்துக்குள்ள அந்த கூட்டணி வலுவாக அமைந்து நடவடிக்கைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது வாக்கு சதவிகிதம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் சொல்றாங்க. இது எது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கடைசி நேரத்துல பண்ண சரியா அல்லது முதல்லயே பண்ணிக்கிறது நல்லது, கூட்டணி உருவாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் முன்னாடியே அமைத்து பிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசி நேர கூட்டணிகள் அதை வேலை செய்யாம போகும். அதை நான் அவுட் ஆஃப் இந்த பாஸ்ட் எலக்டோரல் ஹிஸ்டரிய பொறுத்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேட்டகரி தமிழ் மாநில காங்கிரஸ். காங்கிரஸை விட்டு பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் 96 தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைத்து அதற்கு ரஜினிகாந்த், சோ அவர்கள்லாம் முயற்சி எடுத்து பண்ணது. தட் வாஸ் அன் எக்ஸெப்ஷனல் கேஸ். அதை தவிர பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா தேர்தலையும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காங்கிரஸும் திமுகவும் கிட்டத்தட்ட 2004 டயத்துல இருந்து ஒன்னா பயணப்படுறாங்க. 2014 எலெக்ஷனை தவிர அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருந்தாங்கன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை 2 கட்சியும் பாதிக்கும். அட்லீஸ்ட் பிரிஞ்சு இருந்தோம்னா ஒரு கட்சியை மட்டும் பாதிக்கும், இன்னொரு கட்சி சர்வைவ் ஆகும் நினைச்சுதான் திமுகவும் காங்கிரஸும் 2014 மக்களவை தேர்தலில் தனித்தனியா போட்டிட்டாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோட திரும்ப 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. சோ நீங்க நினைச்சு பாருங்க, திமுகவும் காங்கிரஸும் 2004, 2009, 2019, 2024 4 மக்களவை தேர்தல்ல ஒன்னா பயணப்படுறாங்க. சட்டசபை தேர்தலை நினைச்சு பாருங்க. இப்ப முடிஞ்ச 2021, அதுக்கு முன்னாடி 2016, அதுக்கு முன்னாடி 2011, அதுக்கு முன்னாடி 2006, கிட்டத்தட்ட 4 சட்டசபை தேர்தல ஒன்னா பயணப்படுறாங்க. இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. கம்யூனிஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த 2016 தேர்தல் அந்த மக்கள் நல கூட்டணி அமைகிற போது அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே அந்த மக்கள் நல கூட்டணி திமுகவோட கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கூட்டணிங்கிறது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. திமுக பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்டிங் ஆஃப் ஈச் அதர் இன் அலையன்ஸ் பல நேரத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், ஒருவருடைய பிறந்த நாள், ஒரு போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம், அல்லது ஒரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை, எல்லாத்திலையும் அந்த கெமிஸ்ட்ரிய அவங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த ஒரே மேடையை எல்லாரும் பகிர்ந்துக்கிறது. இதை வச்சு அங்க இருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது. எல்லாரும் ஒன்னா தான் இருக்காங்க. ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்களை தயார்படுத்துது. ஆனா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு இல்ல. ஏன்னா அவங்க ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லயோ இல்ல புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மேடையை ஒன்னா பகிர்ந்துக்கிறது,
அந்த மாதிரி விஷயங்கள்ல பெருசா இல்ல. அதனாலதான் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. சோ அது பலப்படணும் அப்படின்னா முன்னாடியே கூட்டணிகள் அமையும். அப்படி அமைஞ்சால்தான் அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு மெசேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு மைண்ட் அளவுல மக்களையும் வாக்காளர்களையும் தயார்படுத்தும். கடைசி நேர கூட்டணி இப்ப வைகோவும் செல்வி ஜெயலலிதாவும் 2006 தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நேர கூட்டணி வச்சாங்க. அது பெருசா எடுபடல. விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கடைசி நேர கூட்டணி வச்சாங்க. அந்த எலெக்ஷன் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போனது. சோ ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிற போது எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வச்சீங்கன்னா அது அந்த தேர்தல் கூட்டணிங்கிறது தேர்தல் அந்த கணக்கோட முடிஞ்சு போயிடும். ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன் அப்படிங்கிறது தேர்தல் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில கூட்டணியை அப்ரோச் பண்ணும்போதுதான் அது தேர்தலில் அதோடைய பை ப்ராடக்ட்ஸ், அதோடைய பலனாகப்பட்டது வெளிப்படும். இது என்னுடைய கருத்து. மேபி ஐ மே பி ராங். அடுத்தவங்களுக்கு வேற விதமான கருத்துக்கள் இருக்கலாம். சார், உங்களுடைய பார்வையில தமிழக பாஜக தலைமை கூட்டணியை வலுப்படுத்த என்ன மாதிரி நடவடிக்கைகள், சிலதெல்லாம் நீங்க இப்ப சொன்னீங்க, வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செஞ்சா நல்லா இருக்கும். இல்ல அவங்களுக்கு நல்லது கெட்டது என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். இண்டிவிஜுவலா என்ன, நான் தனி மனிதன், என்னால அவங்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நானும் இல்ல, கேட்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களும் இல்ல. அவங்க கிட்ட எல்லா விதமான சாதனங்களும் இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம இப்போதைக்கு அவங்க பார்க்க முடியுது அவங்கள. சோ ஒரு போக்குல ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும். அது கூட்டணி வரைக்கும் வெயிட் பண்றதுனால அந்த ஒரு போக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மத்தபடிக்கு அவங்க கூட்டணி ஒருவேளை அமையவில்லை என்றால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒர்ஸ்ட் சினாரியோவுக்கு பாஜக தயாராகுது. ஒருவேளை விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க, தங்கிட்ட இருக்கிற பாமகவும் அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்னா பாஜக தனித்து விடப்படும். அதுதான் சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஈரோடு நான் எலெக்ஷனை நான் பாய்காட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பாய்காட் பண்ண முடியாது. எலெக்ஷன்ல நிக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியோடைய ஒரு கடமை. எலெக்ஷனை பாய்காட் பண்றது எந்த எலெக்ஷனுக்கும் ஒரு தீர்வாக. ஏன்னா வைகோ சில எலெக்ஷன்ஸ் பாய்காட் பண்ணியிருக்காரு. 2011 எலெக்ஷன்ல நான் பாய்காட் பண்றேன் அப்படின்னு பாய்காட் பண்ணேன். 2001 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாஜக இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு பாக்கி இடத்துல ஆள போடுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி எமோட்டிவ் விஷயங்கள் தேர்தலில் கை கொடுக்காது. சோ ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோக்கு பாஜக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அப்போதுதான் சரி யாருமே இல்லைன்னாலும் நிக்க முடியும், கூட்டணினாலும் தயாராக முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பாஜக வரும். இப்படி இருந்தால் அவர்களுக்கு நல்லது. பட் முடிவு அவங்கதான் முடிவு. நிச்சயமா சார். அடுத்த விஷயம், மிசோரம்ல நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்ல சில உள்ளாட்சி அமைப்புகள்ல பெரிய அளவிலான வெற்றியை பாஜக பெற்றிருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சிட்டு இருக்கு. சில மாநில, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல. இப்போ மிசோரத்திலையும் ஒரு உள்ளாட்சி அளவுல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப முக்கியமான வெற்றியாக நான் பார்க்கப்படுறேன். மிசோரம்ங்கிறது ரொம்ப சின்ன ஸ்டேட். வெறும் 40 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள ஒரு ஸ்டேட் அது. வடகிழக்கு மாநிலங்கள்ல மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தமா அவங்க 8 மாநிலங்கள் இருக்காங்க. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா அப்படின்னு ஒரு 8 மாநிலங்கள் இருக்காங்க. இந்த 8 மாநிலங்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 25 லோக்சபா சீட்டு தான். அப்படிங்கிற போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சதாவே முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக அப்படி பார்க்கவில்லை. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா ஒவ்வொரு வடகிழக்கு மாநிலங்களிலும் தனது அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது மாநிலமாக மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளோடு தொடர்புல இருக்கிற எல்லை மாநிலங்களாகவும் இருக்கிறது. அதாவது நேபாளாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், இந்த நாடுகளோடு இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களாக அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறது. அதனாலதான் பாஜக என்ன பண்ணாங்க, அஸ்ஸாம் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் மணிப்பூர் ஜெயிச்சாங்க, திரிபுரா ஜெயிச்சாங்க, அருணாச்சல் பிரதேஷ் ஜெயிச்சாங்க. இந்த 4 மாநிலங்களும் பாஜகவுடைய சொந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக அமைந்தன. அதற்கப்புறம் சிக்கிமும், நாகாலாந்து, மேகாலயா இந்த 3 மாநிலங்களும் அவங்க கூட்டணி கட்சி ஆட்சி அளவுக்கு அவங்க தன்னை பலப்படுத்திக்கிட்டாங்க. மேகாலயாவிலும் நாகாலாந்திலும்
இன்ஃபேக்ட் சிக்கிமிலும் அவங்க கூட்டணி கவர்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்கன்னா மிசோரம். அது வந்து மேக்சிமம் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநிலம். மியான்மரை பார்டர் ஸ்டேட்டாக கொண்டு இருக்கிற ஒரு மாநிலம். சோ அந்த மாநிலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக தன்னை வலுப்படுத்தி கொண்டு வந்துள்ளது. 2018 அந்த டயத்துல முதல் எம்எல்ஏ பாஜகவுக்கு கிடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏ, 40 தொகுதியில ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் 2023 பாத்தீங்கன்னா அந்த ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏவாக உயர்கிறார். சோ 2 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாரா அப்படி ஆட்டோனமஸ் கவுன்சில் எலெக்ஷன், அங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக்கா நடக்கும். ஒரு ஏரியாவுக்கு சேர்த்து நம்ம முனிசிபல் எலெக்ஷன் மாதிரி அங்க பிளாக் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுன்சில் எலெக்ஷன் சொல்லுவாங்க. சோ இந்த மாரா ஆட்டோனமஸ் கவுன்சில் எலெக்ஷன்ல பாஜக வெற்றி பெற்றாங்க. அடுத்தது இப்போ சமீபத்துல 2-3 நாள் முன்னாடி நடந்த சக்மா ஆட்டோனமஸ் கவுன்சில் எலெக்ஷன்ல பாஜக வெற்றி பெற்றாங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் ஸ்லோவா ஸ்டடியா அவங்க வந்து முன்னேறிக்கிட்டே வராங்க. சோ இது பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு மாநிலத்துக்கு அந்த எதிரான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது நீக்கப்பட்டு அவங்க வந்து வளர்ச்சி திட்டங்களை அந்த மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா அவங்க பெருசா வந்து ரீச் அவுட் பண்றாங்கன்னு பார்க்கணும். நேத்திக்கு கூட அமித்ஷா மிசோரம் மாநிலத்தை தான் இருந்திருக்காரு. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ்ல அவங்க வந்து பங்கேற்கிறாங்க. மத்திய அரசாங்கம், அதாவது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மத்திய அமைச்சர்கள் அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவை போகணும். அந்த ஒரு தடவை போறது கூட ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எழுதப்படாத ஒரு ரூலா வச்சு அங்க மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பல 5 ஆண்டுகளுக்கு மேல 10 ஆண்டுகள்ல பல தடவை அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. பிரதமர் மோடியே கிட்டத்தட்ட இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல 65 முறைக்கு மேல வந்து ஒரு பயணம் மேற்கொண்டு, இன்க்ளூடிங் மணிப்பூர். மணிப்பூர்ல இப்ப ரீசெண்டா நடந்த அந்த டிஸ்டர்பிங் சினாரியோக்காக தான் அவர் போகலையே தவிர பாதுகாப்பு காரணங்களுக்காக, மற்றபடிக்கு எல்லா மாநிலங்களிலும் அவர் போயிட்டு தங்கி அங்க போயிட்டு வந்திருக்கிறார். சோ அதனுடைய ஒரு பிரதிபலனாக இன்றைக்கு வந்து எல்லா மாநிலங்கள் போல மிசோரமிலும் நமக்கு காண கிடைக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சைஸ் ஆஃப் த விக்டரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஸ்கேல் ஆஃப் த விக்டரி. அந்த மாநிலத்தோடைய அளவு சிறியது கிடையாது. மகாராஷ்டிரா மாதிரி பெரிய மாநிலத்தில் மட்டுமல்லாமல் மிசோரம் மாதிரி ஒரு சிறிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கவுன்சில் எலெக்ஷன்ல கூட பாஜக அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க அந்த விக்டரிய அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க. சார், கடைசியா ஒரு விஷயம், ஆந்திர துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். தமிழக அரசியல்வாதிகள் வந்து இந்தி எதிர்க்கிற பேர்ல இருக்காங்களே தவிர, ஆனா இந்தி மொழி இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் படங்களை இந்தி மொழியில டப்பிங் செய்து அதன் மூலமா படம் பண்றதுல ஒன்னும் தவிர்க்கல. நாங்க வந்து இந்திய திணிப்பதை தான் எதிர்க்கணுமே தவிர வேற எதையும் பண்ணக்கூடாது. 3வது மொழியோ 4வது மொழியோ அவரவர் விருப்பத்தின் பேர்ல கத்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. அவர் குறிப்பா சொல்லக்கூடியது வந்து பெயர் சொல்லாம இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தி எதிர்க்கிறாங்களே தவிர அதே நேரத்துல மொழி மாற்றம் செய்யும் போது அவங்களுக்கு ஏன் அது தோணல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ஒரு கவுண்டர் நரேட்டிவ். அதாவது ஏற்கனவே சொன்னது போல இந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது 1960s 70s உடைய போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மொழி அரசியல் யாருக்குமே கை கொடுக்க போவது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப விஷயங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு. மச் ஆஃப் த வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் டவுன் த கேஞ்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்து முடிஞ்சு போச்சு. நீங்க நம்மளுடைய மக்கள் ரீதியாவே பார்ப்போமே, நம்ம எத்தனையோ மக்கள் வந்து வடக்குல போய் வேலை செய்யறாங்க, வட மாநிலத்தவர்கள் இங்கு வந்து வேலை செய்யறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொழில்கள் வராங்க, தொழில் முனைவோர்கள் வராங்க. மக்களுக்கே அந்த ஆர்வம் இருக்கு. முன்னாடி வந்து அது கத்துக்கணுங்கிற ஆர்வம் இல்லாம இருந்தது, இப்போதைக்கு ஆர்வம் இருக்கு. தொலைக்காட்சிகள் மூலியமாகவும் சினிமாஸ வந்து பாக்குறாங்க. தமிழ் மக்களே நிறைய ஹிந்தி மூவிஸ பாக்குறாங்க. சோ அதே மாதிரி நார்த்ல வந்து நிறைய தமிழ் படங்களும் சவுத் இந்தியன் மூவிஸ் வந்து அங்க பெரிய ஹிட் ஆகுறத நம்ம பாக்குறோம். சோ நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. சோ இந்த பழைய அந்த மொழி பிரிவினைவாதம் இதை வச்சுக்கிட்டே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யாருமே பண்ண முடியாது. அது திமுகவுக்கும் தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மொழி பிரச்சனைங்கிறது இன்னைக்கு அவங்க எடுக்கிற விஷயம் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்னன்ஸ் இஷ்யூல இருந்து அவங்க மடைமாற்றம் பண்ணுவதற்காக தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர வேற இதுல பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இது எதிர்கட்சிகளுக்கு எப்படி தெரிந்து அதை கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். ஏன்னா அவங்க எப்படி எடுத்துட்டு போனாலும் இவங்க கவர்னன்ஸ் இஷ்யூக்கு திரும்ப வரணும்.
எதிர்க்கட்சிகள் திரும்ப கவர்னன்ஸ் இஷ்யூவுக்கும், லா அண்ட் ஆர்டருக்கும், கரப்ஷனுக்கும், இது போன்ற வெல்ஃபேர் இஷ்யூஸுக்கும் திரும்பி அவங்க வரும்போதுதான் இவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதற்கு இவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க தேடுற கொஸ்டினுக்கு பதில் கிடைக்காது. இதுல மாறக்கூடியது எதிர்க்கட்சிகளுடைய ஸ்ட்ராட்டஜியை தவிர ஆளுங்கட்சியோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒழுங்கா போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒழுங்கா இருக்கு. மடைமாற்றம் பண்ணணுங்கிற அவங்களுடைய தாட் ப்ராசஸ் சரியா இருக்கு. அதை அதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் இல்லை. அதுதான் இங்க விஷயம். சார், இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.